கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் திமுகவினுடைய அமைச்சர்கள்ல ஒரு மிக முக்கியமான நபராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சில மாதங்கள் முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனு கிட்டத்தட்ட ஒரு 3வது முறையாக வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்னங்க சார்? ஆக்சுவலா வந்து கடந்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போதே நான் நிறைய விஷயங்கள் விளக்கினோம். கைது செய்யப்பட்ட முறை சரிதானா, கைது செய்யப்பட்ட விதம் சரிதானா, மற்ற குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படத்துக்கு முன்னாலேயே ஒரு குற்றவாளியை போல் நடத்தது சரிதானா, உண்மையிலேயே வந்து சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம், யார் ஊழல் செய்திருந்தாலும், யார் மக்களுடைய பணத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்தினாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டத்தின் முன் அடிப்படையில அதுல மாற்று கருத்து இல்லை என்றுதான் பதிவு செய்திருந்தோம். போல பிற குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட பிற அரசியல்வாதிகள் நடத்துவது போலதான் திரு செந்தில் பாலாஜி நடத்தப்பட்டாரா என்ற கேள்வி நம்ம வைத்திருந்தோம். அதை ஒட்டி இன்னைக்கு வந்து 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து விட்டார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இப்ப நேற்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் நீதியரசர் அல்லி தலைமையில இந்த டிவிஷன் பெஞ்சில 3வது முறையாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தனக்காக பிணை கேட்டு மனு செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதியரசர் அல்லி அவர்கள் மனுவை வந்து தள்ளுபடி செய்தார்கள். 2 தரப்புலயும் வந்து காரசாரமான வாதங்கள் நடைபெற்றது. வாதத்துடைய இறுதியில வந்து 3வது முறையாக பிணை கேட்டு தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடியாகிவிட்டது. இதான் சப்ஜெக்ட். அதுல என்னென்ன வாத பிரதிவாதம் என்பது வந்து மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நீதிமன்றத்துல என்னென்ன வாதங்கள்லாம் முன் வச்சாங்க செந்தில் பாலாஜி தரப்புல? செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து அரிமா சுந்தரம் சீனியர் கவுன்சில் அட்வொகேட் அவங்க தான் வந்து ஆஜரானாங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா வங்கி கணக்குல சில முறைகேடான டாக்குமெண்ட்ஸை வந்து இடி தரப்புல இருந்து அமலாக்க தரப்புல இருந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வங்கி கணக்குல இருந்த டெபாசிட்டுடைய அமௌண்ட் எல்லாம் திருத்தி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி வந்து திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அதுபோல பென் டிரைவ் எடுத்திருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல வந்து ரைடு போகும்போது ஒரு பென் டிரைவ் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பென் டிரைவ்ல வந்து நிறைய தகவல்கள் வந்து நாங்க பதிஞ்ச தகவலே அதுல இல்ல. பென் டிரைவ் வேண்டா எங்க பென் டிரைவா இருக்கலாம், ஆனா இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே திருத்தப்பட்ட தகவலா இருக்குது. அதை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க வந்து எங்களை குற்றவாளி எங்க தரப்பு, அதாவது செந்தில் பாலாஜியை குற்றவாளி என்று சொல்வீர்கள் என்கிற வாதத்தை வந்து அரிமா சுந்தரம் அவங்க வைத்தார்கள். அரிமா சுந்தரம் அது போல ஈடு தரப்புல இருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குற்றமற்றவர் என்று நாங்கள் வாதத்துக்கு வைப்பதாக இருந்தால் நீங்க பண்ண டாக்குமெண்டே அதுக்கு போட்டிருக்க டாக்குமெண்டே அதுக்கு சான்று பகுத இந்த ஆவணங்கள்லாம் நீங்க இன்டர்பிரேட் பண்ணிருக்கிறீங்க, நீங்க தயாரிச்சிருக்கிறீங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பழிவாங்குவதற்காக ஈடியால் தயாரிக்கப்பட்ட புனைந்து தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள். இப்படி வாதங்களை வந்து திரு செந்தில் பாலாஜி தரப்பு வந்து வழக்கறிஞர்கள் வைத்தார்கள். அதற்கு ஈடி தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வேறு கோணத்துல வந்து அவங்க பதில் சொன்னாங்க. வேறு கோணம் எந்தெந்த மாதிரி? அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் அவர்கள் வந்து அவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னா, பல லட்சம் ரூபாய் திடீர்னு டெபாசிட் ஆச்சுல, அந்த கணக்கு தான் நாங்க காமிச்சிருக்கோம். 2016 2017 திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அக்கௌண்ட்ல வங்கி கணக்குல திடீரென்று இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு, இதுக்குதான் அந்த என்ன செஞ்சிருக்கோம், நாங்க வந்து அந்த டாக்குமெண்ட் அடிஷனலா போட்டிருக்கோம், இந்த இதுக்கு பாருங்கன்னு ப்ரூஃபை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாதம் வைத்தார்கள். அது போல வேலை வாய்ப்பு, அந்த பென் டிரைவ்ல வந்து இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, வேலை வாய்ப்பு தொடர்பாக இன்னென்ன ஆட்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், யார் யாரிடம் என்ன பணம் வாங்கின அப்படிங்கிற விவரங்கள்லாம் அங்க இருக்கே. அப்ப அதை நாங்க போடாம இருப்போமா, அதை நாங்க போடத்தானே செய்வோம் அப்படிங்கிற ரீதியில அவரு வாதங்களை வந்து வைத்தார். அப்ப 2 தரப்பு வாதங்களே பாத்தீங்கன்னா இவர்கள் பேசும்போது இவர்கள் குற்றமற்றவர் அப்படிமா இருக்குது. அதாவது திரு செந்தில் பாலாஜி தரப்பு வந்து வாதம் வைக்கும் போது அதை பார்க்கும்போது இது என்ன அநியாயமா இருக்கு,
ஏன் இந்த மாதிரி ஆவணங்களை திருத்துறாங்க இடி தரப்புல இருந்து அப்படின்ட்டு நமக்கு நினைக்க தோணுகிறது. அதுக்கு பதில் சொன்ன அரசு தரப்புல இடி தரப்புல வந்து வைக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரியான பண பயன்பாட்டு நடந்திருக்கு, அதுக்கு எங்களுக்கு கேள்வி வேணும், நீங்க வேலை வாங்கிறதுக்காக காசு வாங்கியிருக்கிறீங்க, அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கே என்று சொல்லும் போது அப்ப இவருக்கு நியாயமான கேள்வியை இவர் கேட்கிறார்கள்ங்கிற மாதிரி பார்வையாளர்களுக்கு நமக்கு தலை சுத்துது. அப்ப இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நமக்கு புரியவில்லை. இருந்தாலும் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த நீதியரசர் திரு அல்லி அவர்கள் சில விஷயங்களை அந்த கோர்ட்ல எடுத்து சொன்னாங்க. அந்த சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க வந்து மனுவை தள்ளுபடி பண்ணல. அவர்களும் வந்து இந்த 2 வாதங்களை வந்து கேட்டுவிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சில கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. இப்ப 6 மணி நேரம் நேத்து வந்து தொடர்ந்து வந்து விவாதம் நடந்ததா கருதுறாங்க. உண்மையிலே 6 மணி நேரம் நடந்துச்சா? இல்ல அது விட்டு விட்டு தான் நடந்தது. 6 மணி நேரங்கிறது வந்து இப்போ பாஸ் ஓவர் பண்ணாங்க. 2 தரப்பு வாதம் இருந்துச்சு. அப்புறம் வந்து லஞ்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கூட்டி சொல்கிறார்கள். 6 மணி நேரம் தொடர்ச்சியாக வாதங்கள் கிடையாது. ஒரு 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதுக்குள்ளதான் வந்து அந்த வாதங்களே அமைந்தது. ஆனால் நீதியரசர் அல்லி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ரூல் ஆஃப் லால நின்றார். அவரு நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ வந்து எதுலயும் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. இதுல கேஸுடைய டாக்குமெண்ட்ஸ்லயோ கேஸுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்லயோ எந்த மாற்றமும் இல்லை. எனவே ஜாமீன் வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொன்னார். அது பொதுவா சொல்லவில்லை. அவர் வந்து செந்தில் பாலாஜி தரப்பு அரியமா சுந்தரம் அவருடைய அட்வொகேட்டுடைய அவருக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, நீங்க பென் டிரைவ்ல உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் திருத்திட்டாங்க, ஆவணங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் திருத்திட்டாங்க நீங்க சொல்றீங்க, இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியாது, ஜாமீன் வழங்க முடியாது. அதை வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆளுக்கு ஜாமீன் வழங்க வருவதாக இருந்தால் இப்ப அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, எதிர் தரப்புல இருந்து இவர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் வெளியே வந்தால் சாட்சியை கிடைப்பார்கள், இவர் வந்தா சாட்சியத்தை எல்லாம் மிரட்டுவாரு, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. வழக்கமாக எல்லா வழக்கறிஞரும் சொல்றதான். ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி என்று கூண்டில் இருப்பவரை வந்து வெளியே விட்டக்கூடாது, ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பதற்காக இது போன்ற வாசகங்களை சொல்லுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில நான் முடிவு பண்ணல. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல சாட்சியங்கள் வேணும். நீங்க வந்து விட்னஸ் என்ன இருக்கு, நீங்க வந்து மாத்துனாங்கன்னு சொல்றீங்க, எதை எப்படி மாத்திருக்கிறாங்க, அப்ப விட்னஸ் அப்பல நான் விசாரிக்க வேண்டி இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய இத்தனை 2000க்கு மேற்பட்ட பக்கங்கள்ல உள்ள குற்றப்பத்திரிகை வந்து ஒரு இதுல நீங்க சொல்லிட்டு ஜாமீன் தரத்துக்குரிய தகுதியான முகாந்திரம் இல்லை என்று நீதியரசு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறார். இதுதான் நேற்று நடந்த விவகாரம். அப்ப இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்த முதல் கோணல் முற்றும் கோணல் தான் இருக்கு திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை பொறுத்தவரையில. இது கோர்ட்ல இருக்குது. வந்து அவரு குற்றம் செய்தவரா குற்றமற்றவரா என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்ய முடியாது. அது நீதியரசர்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். கோர்ட் முடிவு செய்யும். அதாவது நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வாயிலாக தான் முடிவாகும். ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம், அவர் நடத்தப்பட்ட விவகாரம், அந்த வழக்கு சொல்ல போகக்கூடிய கோணம்லாம் பார்த்தோன்னா பின்னால் வந்து ஏதோ அரசியல் இயங்குகிறது என்பதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராணுவ ரகசியமாக இருக்கிறது. அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ரகசியம். அரசியல் அன்னைக்கு மத்திய அரசு, ஒன்றிய பாஜகவுடைய அரசு வந்து அழுத்தம் இருக்கிறது. அவர் வந்து பழிவாங்கப்படுகிறார். என்னமோ மற்ற அரசியல்வாதிகள்லாம் வந்து அப்பழுக்கற்ற இவர் மட்டும்தான் ஊழல் செய்த மாதிரி நடத்துனாங்கல்ல. ஊழல் செய்து தண்டிக்கப்பட வேண்டாம், ப்ரூஃப் இருந்தால் தண்டிக்கப்படத்தான் செய்யணும். நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆரம்பம் இவர் வீட்டுக்கு எப்படி போறாங்க, நள்ளிரவு வேலையில 2 மணி 3 மணிக்கு போய் கதவு தட்டுறாங்க. எந்த அமைச்சர் திறப்பாரு? நீங்க உங்க வீட்டுக்கு வந்து 2 மணிக்கு வந்து போலீஸே வருதுன்னு வைங்களேன், கதவை தட்டுறாங்க, உடனே திறந்துடுவீங்களா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, வீட்டுல வந்து பெண்கள் இருப்பாங்க, டக்குன்னு திறந்துடாம என்ன நீங்க எதுக்காக வர்றாங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு 10 நிமிஷம் டிலே பண்றாங்க. எல்லாரும் டிலே பண்ணுவோம், என்ன பதட்டமாகும், என்ன திடீர்னு வந்து போலீஸ் கதவு தட்டுது, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்லாம் வரும்ல. அயர்ந்து தூங்கி கொண்டு இருப்பீங்க, எந்திரிச்சு வரதுக்கு லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி வந்துட்டாராம். உடனே என்ன செய்யறாங்க, இடிலாம் என்ன செய்யறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகள் செவரேறி குதிக்கிறாங்க. ஒரு அமைச்சருடைய வீட்டுல செவரேறி குதிச்சாங்க. அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க இப்படி முறைகேடா நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண மனிதன், ஒரு பொறுப்பில் இல்லாதவர், ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு கூட நீங்க தட்டினா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கு? நீ தட்டினவனு திறக்கணுமா? அவங்களுக்கு அப்ப நீங்க நோட்டீஸ் போட்டீங்களா, அந்த மாதிரி டைம் நான் வருவேன்னு சொன்னீங்களா? இல்ல, திடீர்னு நைட்டு இரவு நேரத்துல வர்றீங்க என்று கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க பழைய ரெக்கார்டை போய் பாருங்க. இடி ஆபீசர் சொன்ன பதிலு,
இவர்கள் வந்து 10 நிமிஷம் டிலே பண்ற அந்த டைம்ல ஆதாரங்களை அழித்து விடுவாங்களாம், எரிச்சிருவாங்களாம். இப்படி பதில் சொன்னாங்க. ஆதாரங்களை எரித்து விடுவார்கள் என்று சொல்லி, அப்ப ஆதாரம் என்னமோ வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும், அதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்துல எரிச்சிருவாரு, அதனால நான் சுவர் ஏறி குதிச்சேன் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற ஒரு பதிலைத்தான் நான் சொன்னார்கள். சரி, ஆதாரத்தை எரிப்பாருல்ல, ஒரு அரை மணி நேரத்துல 1/4 மணி நேரத்துல திறந்துட்டாங்க. என்ன ஆதாரத்தை கைப்பற்றினீங்க? டிஸ்ப்ளே பண்ணவா வேணாமா? காலையாக விழுந்து விட்டது. அடுத்த நாள் காலையில விழுந்துச்சு. ஜூலை 14, 15. அப்ப என்னன்னா, என்ன டிஸ்ப்ளே பண்ணீங்க? என்னத்த எடுத்து கொண்டு வந்தீங்க செந்தில் பாலாஜி வீட்ல இருந்து? ஒன்னத்தையும் அவங்க என்ன செய்யல, வெளியில காட்டணுமா வேணாமா? நான் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் எடுத்திருக்கேன் என்று வெளியே காட்டவில்லை. மாறாக என்னாச்சு, வெளியில இருந்து ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய, ஒரு பெரிய சூட்கேஸ் நிறைய ஒரு என்ன செய்தாங்க, ஆவணங்களை கொண்டு சென்றார்கள். அங்கே இருந்த திமுக காரங்க வந்து, கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, திரு செந்தில் பாலாஜியுடைய அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து தடுத்து நிறுத்தினாங்க. எல்லாம் பார்த்தோமா இல்லையா இவ்வளவு அவலங்கள். இப்ப இதையெல்லாம் தாண்டிதான் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன செய்றாரு, வந்து அட்மிட் ஆகிறாரு, நெஞ்சு வலி என்று சொல்கிறார்கள். அப்படி எல்லா விஷயங்களும் போச்சு. நாம என்ன சொல்றோம், ஊழலுக்கு அது திரும்ப அதான் தான் பதிவு செய்யறோம். மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவரா யாரா இருந்தாலும் சரி, அது எந்த கட்சிக்காரா இருந்தாலும் சரி, அது சட்டத்தின் அடிப்படையில் தவறு, சட்டப்படி தண்டிக்கப்படுவர். ஆனால் நன்னடத்தை, ஒரு நடத்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மனுஷனை எப்படி நடத்தணும், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டுட்டாதா, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு நீங்க சிறையில அடைச்சிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வேற. அவர் கைது செய்த முறையை சொல்கிறேன், அவரை நீங்க கையாண்ட முறையை சொல்கிறேன். இப்ப 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி திரு பொன்முடி ஐயாவுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அவர் வந்து குற்றம் உள்ளவர், அது அடுத்த ஸ்டேஜுக்கு போவாரு. ஆனா நடந்த முறை எப்படி, பொன்முடி ஐயாவை கொண்டு உட்கார வச்சாங்களா இல்லையா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உட்கார்ந்து பதில் சொல்ல அவர் வயசு இதுல. அப்ப இப்படித்தான் மத்த நடத்துனீங்களா? இப்போ வந்து உத்தவ் தாக்கரே வந்து 3 பேர், 3 பிஜேபி உடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டைரக்டாக புகார் செய்தார் மகாராஷ்டிராவில. எப்படி நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை இல்லை தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்லி அவரை வந்து கார்னர் பண்ண நம்முடைய வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி, அவரோட இருந்த சுவந்த அதிகாரி, அவரை வந்து ஊழலுக்கு நெருக்குனாங்க. ஊழல் குற்றச்சாட்டு, மக்கள் படத்தை கொண்டாடிச்சாரு. அந்த சுவந்த அதிகாரி பிஜேபி போய் சேராரு. அப்படியே ஞானஸ்நானம் தெளிக்கப்பட்டு அவரு பரிசுத்தவனா ஆயிட்டாரா இல்லையா? இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அளவுக்கு அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை வந்து முழுக்க முழுக்க பிஜேபியுடைய கைப்பாய்வாக செயல்படுகிறது. இது வந்து சொல்றதுல என்ன இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. தனக்கு எதிர்கட்சி ஆட்களை, தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்கக்கூடியதற்காக அமலாக்கத்துறையும் ஐடியும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சதா இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னால், இது சரியான கோணம் இல்லை. உண்மையிலேயே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வழக்கு விசாரணை வந்து விட்டது. அவர் வந்து பிணை கேட்டு வருகிறார். நீதியரசர்கள் பிணையை கொடுக்கிறதா இல்லையாங்கிறது நீதிபதி முடிவு பண்ண விட்டார். இந்த கேஸை வந்து அவர் தரப்புல என்ன சொல்றாங்க, மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு என்ன பதில்? அதுல அதோட விசாரணை என்ன? அதுக்கு எது ஆதாரத்தை கேட்டுப்பட்டு அது வழக்கு விசாரணை துரிதப்படுத்த வேண்டியதானே. அப்ப அதை வந்து கோர்ட்டு செய்யணுமா இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வந்து குற்றமற்றவரா குற்றமுள்ளவரா பதில் சொல்லுங்க. ஆனா தரப்பு வைக்கிற வாதம், எனக்கு சம்பந்தம் இல்லாம டாக்குமெண்ட் போட்டிருக்கிறீங்க, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எப்படி திருத்தி போடுவீங்க என்று சொல்லக்கூடிய வாதம் வந்து வலிமையான வாதம். அதை கடந்து போறது இல்லை. அப்ப அவங்களோட ஆதாரத்தை கேட்கணும். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க அப்படி சொல்றீங்க? என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்க வந்து அமலாக்கத்திலே உங்களுக்கு எதிராக புனைந்து போட்டிருக்குது என்று நீங்க கேட்பதாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்ல அவர் கையில. டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கே சிஏ போறதுக்கு 1 மாசம் ஆகுது. அப்படியே சுத்தி வருது, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்ப வேண்டுமென்றே வந்து இதை டிலே பண்ணிக்கிறாங்களோ என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. நாம் எப்படி சொல்வதால் நாம் வந்து செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணணும் இல்லை. அவர் நீதிமன்றம் தான், நாம் திரும்ப திரும்ப வளர்த்து சொல்றோம், நீதிமன்றம் தான் தீர்ப்பை வழங்க வேண்டும். ஆனா நாம வந்து ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல வெளியில இருந்து பார்க்கும், அவரை கைது செய்து தரதானே இழுத்துட்டு போறாங்க, செவரேறி குதிக்கிறாங்க, நைட்டு போய் வந்து வீட்டை உடைச்சி கதவு தரங்கன்னு இது பண்றாங்க. இப்படிதானே அவங்க அணுகினாரு. அப்ப என்னன்னா, கொங்கு மண்டலத்துல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருந்தார். கொங்கு மண்டலம் எங்களுடைய இது, அதிமுக பிஜேபி வந்து ஜெயிக்கும் அப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது அதை உடைச்சு காட்டினாரு. இப்ப அதானே பிரச்சனை. ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து அட்ரஸ் இல்லாம ஆக்குனாரு. திமுக வேட்பாளர்
நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதற்கு திரு செந்தில் பாலாஜி காரணம். இந்த அரசியல் பின்புலத்தெல்லாம் வைத்துக் கொண்டுதானே அவரை வந்து உள்ள டார்ச்சரு வெளியிலாம் செய்து வருது. நீங்க ஒரு சொல்ல வர கருத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாஜக இழுக்க எதுவும் பாக்குறாங்களா? இல்ல, அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எல்லா அமைச்சர்களையும் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் நெருக்கடி கொடுத்து அவர்களை வழக்கு செய்து அவரை பிஜேபியில சேர்த்திருக்காங்க. பல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேண்டாம் அது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா வடக்கே நிறைய நடந்திருக்கு. சுமந்த அதிகாரி சொன்னா இல்லையா, மகாராஷ்டிரால வந்து சிவசேனாங்கிற கூட்டணி கட்சி ரெண்டா உடைச்சி பிளந்து விட்டது யாரு? அப்ப என்னன்னா கட்சியே உடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். அதான் திரும்பவும் சொல்றோம், இடியா இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் பிஜேபியுடைய அடியாட்களாக தானே செயல்படுகிறார்கள். இன்னைக்கு பொன்முடி ஐயாவுடைய விஷயம் என்ன நடந்துச்சு? பொன்முடி ஐயாவுடைய விஷயத்துல நேரத்தை சுப்ரீம் கோர்ட் அதே டைம்ல தீர்ப்பு நடந்துச்சு. தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எந்த மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தினார்கள்? இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீர்ப்பை பத்தி வந்து ஒரு பரபரப்பான விவாதம் போய்க்கு இருக்கு. இந்த நேரத்துல பொன்முடி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வந்திருக்கு. இது என்னங்க சார் சொல்ல வருது? ஆமா, திரு பொன்முடி அவர்களுடைய வழக்குல வந்து திரு பொன்முடி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவானதான் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அவங்க நேற்று என்ன செஞ்சாங்கன்னா, அது பொன்முடியுடைய வழக்கு இதே மாதிரிதான். அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இப்ப பதவி இழந்திருக்கிறார். அவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் வழக்கு தொடரப்பட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விசாலாட்சி அவங்க சிங்கிள் ஜட்ஜி தான் தீர்ப்பு கொடுத்திருக்கு. 3 ஆண்டு காலம் ஏற்கனவே அவர் வந்து தண்டனை பெற்று விட்டார். 3 வருஷம் சிறை தண்டனை, 50 லட்சம் வந்து அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிறைக்கு போகும்னா நீங்க அப்பீல் பண்ணிக்கிறீங்க, மேல்முறையீடு செய்யறதுக்கு சில கால அவகாசம் கொடுத்தாங்க. இதுதான் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பா இருக்கு. அப்ப அதுக்கு அவர் வந்து அப்பீல் பண்ணார். அப்பீல்ல வந்து ஆஜரான வழக்கறிஞர்கள்லாம் பார்த்தா திரு பொன்முடி சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர்கள். முகுல் ரோத் வந்து ஆஜரானாங்க சீனியர் கவுன்சிலு. சித்தார்த் லுத்ரா, அதாவது ஸ்ரீமதி வழக்குல நீதி பெற்று தந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து வாதாடிய சித்தார்த் லுத்ரா அவர்கள் பொன்முடியுடைய மனைவிக்கு திருமதி விசாலாட்சி பொன்முடி அவங்களுக்கு வந்து வழக்கறிஞராக ஆஜரானாங்க. அப்ப அதுல என்ன வாதம் வந்துச்சுன்னா 2006 to 2011 வருமானத்திற்கு எதிராக சொத்து சேர்த்தார் என்பதுதான் வந்து அவர் மேல் குற்றச்சாட்டு. அப்போ ஒய்ஃபை எப்படி நீங்க சேர்ப்பீங்க, எந்த முகாந்திரத்துல அவங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாதப்பிரதம் வந்தது. இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, வழக்கு விசாரணையில இருக்குது, அவரு போய் நீங்க வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் தாங்க, இந்த வழக்கு விசாரணையில இருக்கும்போது நாங்க நீதிமன்றத்துல நான் சரண்டர் ஆகுறதுக்கு நீங்க வந்து ஒரு தடை தாங்க, நிவாரணம் தாங்கன்னு சொல்லும்போது அது தேவையில்லை, பொன்முடியும் திரு பொன்முடி அவர்களும் திரு பொன்முடியுடைய மனைவி அவர்களும் சரணடைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாசிட்டிவான தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்போ என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வந்து தீர்ப்பு வாங்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது. நாம் பொன்முடி விஷயத்தையும் சொல்றோம். திரு பொன்முடி அவர்களும் குற்றமுடையவர், ஊழல் செய்தவர் என்று நிரூபிக்கமானால் சட்டத்தின் முழு பொது தண்டனை அனுபவிக்கிட்டோம். அதை நம்ம வந்து மாற்றுக்கிறது இல்லை. யாரா இருக்கட்டும், அதிமுக திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பிஜேபி, எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், நம்ம நிலைப்பாடு இதுதான், நம்ம ஸ்டாண்ட் இதுதான். ஆனால் நாம் இங்க கேட்பது என்னன்னா, ஏன் ஒருதலை பட்சமா மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க? இப்பதான் கேள்வி. திரு எடப்பாடியார் அவர்கள் பிஜேபியோடு டைஅப்ல இருக்கும்போது கண்டு கொள்ளாமல் இருந்த நல்லவராக இருந்த திரு எடப்பாடியார் அவர்கள் பிஜேபி தேவையில்லை என்று தூக்கி வீசிவிட்ட பிறகு செய்தாங்க, அந்த கொடநாடு வழக்கு வந்து நெருங்குகிறது என்று சொன்னாங்கன்னா அப்போ அரசியல் பழிவாங்கலுமா இருக்கா இல்லையா? இப்ப பிஜேபியுடைய அமைச்சர்கள் மீது, எம்பிக்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? கடந்த ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் எங்க போச்சு? அப்ப யாரும் விசாரிக்க மாட்டேங்காங்க தானே. அப்ப அதெல்லாம் சொல்றேன், ஒருதலை பட்சமாக நீங்க வந்து அமலாக்கத்துறை மைட்டி நீங்க செயல்படுத்துறீங்க, ஏன் காவல்துறையில இருந்து நீதிமன்றத்திலையும் எப்படி இந்த மாதிரியாக போகுது? அப்ப இதை தவறு என்று சொல்கிறோம். நீங்கள் பொன்முடியை விசாரித்தது போல திரு செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பது போல எல்லா அரசியல்வாதியும் விசாரிங்க. அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியா இருக்கு, எல்லாத்தையும் விசாரிக்கணுமா இல்லையா? அதான் நடுநிலையமான போக்கா இருக்கு. அப்ப இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்க வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தடை கல்லா இருக்குது. பிஜேபி வளராம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரும்போது திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, 2 கம்யூனிஸ்டுகள், பாமக, இந்த மாதிரியான முஸ்லீம் லீக்,
இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து ஒத்த களத்துல இருக்காங்க. அதாவது பிஜேபி எதிர்ப்பு என்பதில் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். அதனால வந்து திமுக நம்ம அடிச்சு பண்ணிட்டா, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னு சொன்னா அவங்கள வந்து ஒன்று நம்ம எதிர்ப்பிலிருந்து விலக செய்யலாம், அல்லது நம்மள அணைச்சிக்கலாம் அப்படிங்கிற தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியோட எந்த கணக்குமே வந்து என்ன செய்யாது, அது வேகாது. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தென்னிந்தியாவுல பிஜேபிக்கு ரோல் கிடையாது. இங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த சவுத் இந்தியா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு 200 சீட்டு, ஒரு 150 சீட்டு வச்சுக்கிறீங்க, இந்த 4 இதுலையும் சேர்த்து. இதுல ஒரு 20-30 சீட்டு வந்து கூட பிடித்தாலும் ஒரு பெரிய வெற்றி. நிச்சயமா பிடிக்க மாட்டாங்க. 20க்கு கீழே தான் இருக்கும், 10க்கு கீழே தான் இருக்கும். சொல்ல போனா ஆந்திரால மட்டும் நம்ம கரெக்டா அவங்க களமாடிட்டாங்கன்னு சொன்னா காங்கிரஸ், சவுத் இந்தியால பிஜேபிக்கு ஒண்ணு வாஷ் அவுட் தான். கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் 1-2 சீட்டு கூட வருமாங்கிறது சந்தேகம். இதான் கர்நாடகால வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. அப்ப இந்த பெல்ட், ஒரிசா இந்த பெல்ட் எல்லாம் பார்க்கும்போது 20 சீட்டு கூட என்ன செய்ய முடியாது சவுத் இந்தியால வரையாத. அவங்க வேணா அவங்களுடைய சித்தி விளையாட்டுகளை பிஜேபி நார்த் இந்தியால இந்த கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய தான் என்ன செய்யும் செல்லுபடியாகும். அதுல கூட இப்போ வந்து பாரத் ஜோடோ யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்கள், அங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, அங்க கவு பெல்ட்ல இருந்த வந்து பிஜேபிக்கு எதிரான எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றை அணியில காங்கிரஸ் தலைமையில வந்ததுனால அது கூட இப்ப சந்தேக நிலைமையில வந்துருச்சு. இப்ப 200 சீட்டு வந்து பிஜேபி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்களோ அந்த வேலையும் பண்றாங்க. 100 சீட்டு வருமா, இவிஎம் மிஷின் மட்டும் இல்லைன்னா பிஜேபி வந்து 100 சீட்டுக்கு குறையாதான் வரும். ஒரு 50 சீட்டு எடுப்பாங்களா, ஒரு 50 சீட்டா தேருமா என்ற நிலையில் தான் வந்து வடக்கன்ஸே பேசிக்கொள்றாங்க. இவிஎம் மிஷின்ல தான் ஏதோ மேட்ரு இருக்குங்கிற அளவுக்கு அவங்களே பேசக்கூடிய அளவுக்கு அத பாஜகவுடைய அந்த முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. நன்றி சார். நன்றி.